ஓம் ஸ்ரீ ஐங்கரம் தான் என் சிறமேல் போற்றி. ஓம் ஸ்ரீ பராசரர் மகரிஷி தான் என் சிறமேல் போற்றி. வாய்மொழி நூல்கள் வரிசையில் அடுத்து நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, வானவரும் இந்திரரும் ஆள் பிரமரும். செத்து போன இடம் புல்முளைத்து போகாதோ, ஞானம் அருள் அத்தர் அருணேசர் அன்பதாக நஞ்சதனை கொள்ளாத போது அப்படின்னு பாடல் சொல்லுது. வானவரும் இந்திரரும், இப்போ 33 கோடி தேவர்களும் இந்திரரும் கந்தர்வர்கள் யக்ஞர்கள் இப்படி ஒவ்வொருத்தர கிண்ணறர்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. 64,000 மகரிஷிமார்கள் இப்படி சொல்லக்கூடியவா எல்லாருமே இன்னும் இருந்துக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம், எதனால் இருக்கிறாங்க? அதான் வானவரும் இந்திரரும் மால் பிரம்மரும், திருமால் பிரம்மன் எல்லாம் இருக்கிறாங்க. எதனால் அப்படின்னா, ஞானம் அருள் அத்தர் அருணேசர், ஞானமே உருவான ஞானக்கடல்னு சொல்கிறோம்ல இறைவனை, அவர் இரக்கத்துடன் அன்பதாக இந்த ஜீவராசிகள் சகல ஜீவராசிகள் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர் ஆழம். இப்போ திருப்பார்கடலில் கிடைக்கிறாங்கல்ல, கிடைக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த ஆளாள விஷத்தை அவர் சாப்பிட்டதுனால இவெல்லாம் இன்னும் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு அந்த பாடலோட தாத்பரியம். பாடல் சொல்லுது, ஞான முருள் அத்தர் அருணேசர் அன்பதாக நஞ்சதனை. திருப்பால் கடலை கடையும் போது ஏற்பட்ட அந்த ஆளாள விஷத்தை ஈசன் சாப்பிட்டதுனால தான் ஆழமுண்ட கண்டம். அவருடைய கழுத்து கண்டம் நீலகண்டன் சொல்கிறது. அப்போ நீல நிறமாக காட்சி கொடுக்கும் அவருடைய கண்டம். அதனால தான் இவெல்லாம் இன்னும் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கா, அவர் உண்டதுனால. அப்படி அந்த மாதிரி இரக்கமே உருவான இறைவன் எல்லாருக்கும் அருள் பாலிக்கக்கூடியவர். இப்போ அவனன்றி ஓரணும் அசையாது அப்படிங்கிறதான் அதனுடைய தாத்பரியம். அடுத்து ஆப்த வாக்கியம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்த்துருவோம். ஆடுதல் ஜன்னமாக அவ்வீட்டும் உரையமேற பாடுவாள் கீதம் கொஞ்சம் பலர் சேரும் வேசியாவாள், தோடுவாள் வழக்குவாது புகழ்ச்சியோ இகழ்வையாகும், தேடுவாள் பிற்காலத்தில் திருந்துதன் ஜனத்தை தானே அப்படின்னு பாடல் சொன்னது. ஆடுதல் ஜன்மமாக மேச விருட்சகத்தில் ஜனனமாகி அவ்வீட்டும் உரையமேற விரயஸ்தானத்தில் அந்த வீட்டுக்குரிய போயிருந்தாள். அவள் இசைத்துறையில் பெரிய ஆளாக இருப்பாள். பல ஆடவர் சேர்க்கை அவளுக்கு ஏற்பட்டு போயிடும். இதனால் அவள் மேலே நிறையா வழக்குகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அவளுக்கு புகழ்ச்சி மாதிரி ஒரு வெற்று தோட்டம் ஏற்பட்டு எல்லாரும் உலகமே இகழக்கூடிய நிலைக்கு வந்துடுவாள். அப்புறம் பிற்காலங்களில் தன்னுடைய உறவுகளோடு சேர்த்திருப்பா அப்படின்னு பாடல் சொல்லுது. அப்போ வைத்திய பாடல், வைத்தியம் தேரையார் மகரிஷி தேரையார் வைத்தியத்தில் ஒவ்வொருத்தரையும் அப்படியே சொல்லிக்கிட்டே வரலாம். மகரிஷி தேரையார் ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் முன்ன கோலை ஊன்றி குறுகி நடப்போரும் கோலை வீசி குழாவி நடப்பறை அப்படின்னு பாடல் சொல்லுது. இப்போ நிறைய பேர் சில விஷயங்களை எப்போ சாப்பிட்ணும் எப்போ தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. அதைத்தான் தெளிவாக சொல்கிறாரு. இப்போ சித்தத்தில் சித்த மூலிகைகள் சித்த மருந்துகள் எல்லாமே ஒரு அளவு இருக்குது. அந்த அளவோடு தான் நம்ம உட்கொள்ளணும். காலை இஞ்சியை காலையில் தான் சாப்பிடணும். இஞ்சிக்கு தோல் நஞ்சு, சுக்குக்கும் தோல் நஞ்சு. இஞ்சி சுக்கு ரெண்டையுமே தோலை நீக்கிட்டு வயதுக்கேற்ப கிள்ளளவுன்னு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவு தான் நம்ம சாப்பிடணும். இப்போ காலையில் அந்த இஞ்சியை சாப்பிடணும். கடும்பகல் சுக்கு, உச்சி வேளையில் தான் சுக்கு சாப்பிடணும். மாலை கடுக்காயை உடைச்சிட்டு கடுக்காய்க்கு உள்ளே இருக்க பஞ்சு நஞ்சு தோல் தான், கடுக்காய் தோல் தான் மருந்து. அப்போ
அப்போ தோலை இழைச்சி சாயந்தர வேளையில் நம்ம சாப்பிடணும். இப்படி காலை இஞ்சி கடும்பகல் சொக்கு மாலை கடுக்காய் மண்டலம் ஒன்ன கோலை ஒன்றி குறுகி நடப்போர். நடக்க முடியாமல் இருந்தவங்க கூட இந்த முறைப்படி 3 விதமான அந்த மருந்துகளை சேர்க்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க கோலை ஊன்றி நடக்கிற பொசிஷனில் இருந்தவங்க கூட கோலை தூக்கி போட்டுட்டு குடும்ப வாழ்க்கையோட நம்ம வாழணுங்கிற சிந்தனைக்கு வந்துடுவாங்க, திடகாத்திரம் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் பாடலோட கருத்து சொல்லுது. அதுபோல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. அப்போ மிகினும் குறையினும் நோய் செய்யும். திருக்குறளில் சொல்லக்கூடிய விஷயம், பாடல் மருந்துங்கிற தலைப்பில் சொல்லக்கூடிய விஷயம். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3. இந்த 3 விஷயம் வாத பித்த சிலேத்துமம். இந்த 3ம் மிகவும் கூடாது, குறையவும் கூடாது. சமநிலையில் வச்சுக்கிட்டே இருக்கிறது மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் எந்த நோயும் நம்மை தாக்காது அப்படிங்கிறதான் தாத்பரியம். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம்.